திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனை எதிரே உள்ள உயர்கோபுர மின்விளக்கு 2 வருடங்களாக எரியவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து திமுகவைச் சேர்ந்த 9வது வார்டு உறுப்பினர் நாகூர் மீரான் உடலில் மின்விளக்குகளை கட்டிக்கொண்டு வந்தவாசி நகரமன்ற கூட்டத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். இன்று நடந்த வந்தவாசி நகரமன்ற மாதாந்திர கூட்டத்தில் எனது வார்டுக்கு அடிப்படை தேவையான மின் விளக்கு உயர்மின் கோபுரம் 2 ஆண்டுகளாக பழுதடைந்து சரி செய்யாதது கண்டித்தோம். மற்றும் எனது வார்டு பினாங்காஸ்டா குறுக்கு தெருவில் மண் சாலைகளாக உள்ளது, மக்கள் பயன்பாடு ரொம்ப இடையூறாக உள்ள இதை கண்டித்து தீர்மானங்கள் இதுவரை நிறைவேற்றாதை கண்டித்தோம். நான் உள்ளிருப்பு போராட்டம் செய்தேன்.